ஹாய், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இந்த வீக்கோட கம்ப்ளீட்லி வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ மார்க்கெட் பட்ஜெட் வந்து அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 47,000 இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல்ல இருந்து பிரைஸ் வந்து இங்கிருந்து கிட்டத்தட்ட நியர்லி 50,000 வந்து தொட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்லயே. ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தரேன் பாருங்க. ஸோ 2000 பாயிண்ட் வந்து இங்க அப்பா இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம். ஓகே, இப்போ 2 ஹவர்ஸ்ல பார்க்க நமக்கு என்னன்னா ஒரு சோக் வச்சிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சோக் வச்சிருக்கு. ஓகே, இப்போ பிரைஸ் என்ன ஆகுறா, மறுபடியும் பிரைஸ் வந்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிருந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹவர்லி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெய்லியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த லெவல் வந்து ஃபேர் வேல்யூ கேப். இது வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகே, போகும்போது 50,000 51,000 இந்த லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன லெவல் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா டவுனுக்கு எப்போ வந்து இந்த 48,000 உடையுதோ பிரைஸ் வந்து இந்த லெவல் உடஞ்சதுன்னா மார்க்கெட்டை ஒரு டவுன் அப்படிங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த 48,000 பிரேக் ஆகாத வரை மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இது 1 ஹவர் 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது இப்போ 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்க வந்து ஒரு சோக் வச்சிருக்கு. இந்த லெவல் வந்து ஒரு சோக் வச்சிருக்கு, டவுன் சோக்கு. பிரைஸ் அப்போ இங்கிருந்து வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஆப்போசிட் நமக்கு வந்து கொடுக்குது மார்க்கெட். இங்க பாருங்க, இப்போ பிரைஸ் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் இறங்கணும். அதாவது இந்த ஏரியால இருந்து பிரைஸ் வந்து ஒரு டவுன் ஆகணும். இந்த லெவல்ல டவுன் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு. இறங்குச்சு எது வரும்? ஸோ இந்த 48,000 இந்த 48,500 இந்த லெவல்ல வந்துட்டு மறுபடியும் பிரைஸ் இங்கிருந்து ஒரு புல் பேக் ஆகணும், ஒரு புல் பேக் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு சீச் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. 15 மினிட்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்ட்ராடேக்கு நம்ம பார்க்கும்போது இந்த 49,900 இந்த 49,800 இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் லெவல் அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிகாஸ் ஏன்னா ஒரு சோக் வச்சிருக்கு, நமக்கு இங்க ஆர்டர் பிளாக் இருக்கு, ரெண்டுமே வந்து பிரைஸ் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ தொட்டுட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து இறங்கணுங்க. இதுதான் வந்து நமக்கு சார்ட் சொல்லி எப்போ வந்து சப்போஸ் இந்த லெவல் வந்து உடஞ்சதுன்னா இன்கேஸ் இந்த 50,000 வந்து பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆயிடுங்க. இந்த லெவல் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா அப்போ ப்ரைஸ் வந்து மார்க்கெட் மேலே போயிடும். 50,000 மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து இந்த 22,700 கீழே போனதான் செல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கே வந்து மார்க்கெட் வந்து பை தான் நமக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பை ஆயிருக்கு. நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் 22,800 பை சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 22,800 இருந்து 23,600 கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பாயிண்ட் பை கொடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ லாஸ்ட் வீக்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு பட்ஜெட்டுக்கு பை ஆகும் அப்படின்னு தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். பிரைஸ் பாரு இங்கிருந்து அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்மளோட ப்ரொடிக்ஷனும் அந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு. ஓகே, பாரு இங்கிருந்து பிரைஸ் அப் கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆஃப்டர் பட்ஜெட் அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நிஃப்டியோடது. ஓகே, இப்போ நம்ம இது 1 ஹவர் அனலிஸ் 1 ஹவர் அனலிசிஸ்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சோக்கு கொடுத்துருங்க. இதை நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மாற்றி இன்டர்டேக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சோக் வச்சிருக்கு. 15 மினிட்ஸ்ல நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. வந்து ஒரு டவுன் சோக், பிரைஸ் சோக் வச்சுட்டு பிரைஸ் எங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக், சப்ளை ஆர்டர் பிளாக் இந்த லெவல். ஸோ இப்போ என்ன ஆகுனா பிரைஸ் இந்த லெவல் வந்து வந்துச்சு. இப்போ ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் மேலே போகணும். இந்த லெவல் போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து வேணுங்க. அதாவது 23,600 650 மார்க்கெட் வந்து செல் லெவலுங்க. இங்க இருந்து டவுன் ஆகணும். எது வர வரும் பாத்தீங்கன்னா இந்த 23,200 300 வர வரும். ஏன் இந்த லெவல்னா இந்த லெவல் வந்து டெய்லி எஃப்இஜி இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ இந்த லெவல் தொட்டுட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேல போகணும். ஸோ இதுதான் லாஜிக்ங்க. ஓகே, சரி பார்க்க நான் வந்து டெய்லியில் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கேண்டில் இது பாரு, இந்த கேண்டில் இந்த கேண்டிலுக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் டெய்லி ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ப்ரைஸ் இங்கேருந்து வரணும். இங்க இருந்துட்டு வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும். ஓகே, அப்போ இந்த ஏரியா வந்து கேப் ஃபில்லிங் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து 23,200 ஒரு 300 23,300 லெவல் வந்து ஒரு பை ஏரியா. இந்த ஏரியா வந்து பை ஏரியா. இந்த ஏரியா வந்துச்சுன்னா நம்ம வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு அப்போ ப்ரைஸ் நமக்கு இங்கேருந்து ஒரு டவுனு இங்கேருந்து ஒரு அப்பு. ஓகேங்களா, இது போகணும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 23,200 உடைக்குதுன்னா அதுக்கு கீழே எந்த லெவல் வரும்னா அதே நம்ம பார்க்கலாம். இந்த லெவல் உடைஞ்சதுன்னா ப்ரைஸ் அங்கிருந்து 23,200
உடஞ்சா 23,000, 22,800 இந்த லெவல் வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ டவுன் அப்படிங்கிற நம்ம வந்து ஸ்ட்ராங் டவுன் அப்படிங்கிற எப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 22,800 வந்து உடஞ்சதுன்னா பிரைஸ் வந்து டவுனுக்கான சான்ஸ் அதிகமாகும். ஸோ டார்கெட் வந்து 22,000 போகலாம். ஓகேங்களா, 22,000 போகிறது வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா. ஓகே, அதர்வைஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். இப்படி உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் அ நைஸ் டே.